மறைந்த முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக பதவி வகித்த 1991 முதல் 96 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. தமது தோழியான சசிகலா, அவரது உறவினர்கள் இளவரசி, சுதாகரன் ஆகியோரும் வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, வைரம் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையானது கர்நாடகாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சுமார் 18 வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா உட்பட 4 குற்றவாளிகள் என அதிரடி தீர்ப்பளித்த நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா 4 4 ஆண்டுகள் தண்டனையும் ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தார். அன்றைய தினமே 4 சிறைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பதவியையும் ஜெயலலிதா இழந்தார். பின்னர் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து 4 கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். 2015 மே 11ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 விடுவிக்கப்பட்டனர். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. இதனிடையே மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு முன் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் உடல்நலக்குறைவால் ஜெயலலிதா காலமானார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்தது. ஜெயலலிதா மறைந்துவிட்டதால் அவருக்கான தண்டனை மட்டும் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கைப்பற்றப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க, வைர நகைகள் உள்ளிட்ட சொத்துக்கள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் தான் இருந்து வருகின்றன. இந்த சொத்துக்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டுமென கர்நாடக அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இதையடுத்து ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமாரின் வாரிசுகளான தீபா மற்றும் தீபக் ஆகிய இருவரும் தடாலடியாக புகுந்து ஜெயலலிதாவின் சட்டப்பூர்வ வாரிசான எங்களிடம்தான் சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த உரிமை கோரலை கர்நாடக அரசு எதிர்த்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்தது. தங்கள் மனு கர்நாடகாவில் தள்ளுபடியான சூழலில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் மூவ்களை துவங்கினர். இதனிடையே தற்போது ஜெயலலிதாவின் உடைமைகளை தமிழகம் எடுத்து செல்ல கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்த அனைத்து நகைகள் மற்றும் உடைமைகளை பிப்ரவரி 14, 15 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைர நகைகள், 1562 ஏக்கர் நிலப்பத்திரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், நகைகளை எடுத்து செல்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 6 பெட்டிகளுடன் வர வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. உரிய வாகன வசதி, பாதுகாப்புடன் வந்த அனைத்து நகைகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்து செல்ல வேண்டும். பொருட்களை எடுத்து செல்லும் போது அதனை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர்கள் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த நடைமுறையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதா சொத்துக்களை தமிழகம் எடுத்து வர தேதி குறித்துள்ள நீதிமன்றத்தின் உத்தரவால் திமுக அரசு குஷியாக உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதாவது கடந்த தேர்தலில் ரெய்டில் சிக்கிய நகைகள், புடவைகள், காலணிகள் ஆகியவற்றை தமிழகம் முழுக்க போஸ்டர் ஒட்டி பிரச்சாரம் செய்துதான் திமுக வென்றதாகவும், தற்போது கர்நாடகாவிலிருந்து அவற்றை கைப்பற்றி எதிர்வரும் தேர்தலில் மீண்டும் இதேபோல் பிரச்சாரத்தை செய்ய திமுக திட்டமிடும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.